وأشكره على نعمه الظاهرة والباطنة ما علمنا منها وما لم نعلم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ذو العرش الكريم. وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله الموصوف بكل خلق كريم. اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه الناصرين لدينه القويم. أما بعد. மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே இமாம் அலி பின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் பதுபா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதன் தலைப்பு ரமலான் மாதமும் அல் குர்ஆனும் ஒரு முஸ்லிமுக்கு 2 பாதுகாப்பு அரண்களாகும் என்கின்ற தலைப்பிலே அவருடைய குத்பா பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டது. இமாம் அவர்கள் அவர்களுடைய குத்பாவின் ஆரம்பத்திலே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்களை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களை நீங்கள் பயப்படுகின்ற விடயங்களிலிருந்து பாதுகாக்கின்றான், தீய விடயங்களில் இருந்தும் அழிவுகளில் இருந்தும் உங்களை பாதுகாக்கின்றான் என்ற அந்த தக்வாவின் வசியத்தை அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, எவர் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு வழியை அல்லாஹு தஆலா அமைத்து விடுகின்றான், அவனுக்கு வெளியாகுவதற்குரிய ஒரு பாதையை அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றான். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கின்றார். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, எவர் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றாரோ அவருடைய காரியங்கள் அல்லாஹு தஆலா இலகுத்தன்மையை ஏற்படுத்துகின்றான் என்கின்ற சூரா அத்தலாக்கின் வசனங்களை ஓதி தக்குவாவை கொண்டு இமாம் அவர்கள் முதலாக வசியை செய்தவர்களாக அவருடைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார். அவருடைய குத்பா பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே அவல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன் கரீம், இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு சங்கைக்குரிய பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்களை நெருங்கிவிட்டது. பஸத்தல்லாஹு ஃபீஹி ரஹ்மத்தல் வாசிஆ, அல்லாஹு தஆலா விசாலமான ரஹ்மத்தை அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா விசாலப்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த மாதத்திலே வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் வேறொரு மாதத்தில் இல்லாத அளவிற்கு வணக்க வழிபாடுகளை அந்த மாதத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்த்து தந்திருக்கின்றார். மனித சமூகத்தினர் அந்த மாதத்திலே நன்மைகளையும் சிறப்புகளையும் அதிகம் அடைந்து கொள்வதற்காகவும் தீய காரியங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அவ்வாறு அந்த மாதத்திலே நன்மையான காரியங்களை வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தி தந்திருக்கின்றான். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா அவன் ஏவிய விடயங்களை, அவனுடைய நன்மையையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் எதிர்பார்த்து ஒரு அடியான் செய்வதும், அதே போன்று அவன் தடுத்த விடயங்களை அவனுடைய தண்டனிலிருந்து பயர்ந்து விடுவதும் தான் வணக்க வழிபாடுகளாக இருக்கின்றன. எனவே வணக்கம் என்கின்ற போது அல்லாஹ் ஏவிய விடயங்களை செய்வது போன்றே தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொள்வதும் ஒரு இபாதத்தாக நன்மையான காரியமாக இருக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஈமான் கொண்டவராக எவர் நல்ல காரியங்களை செய்கின்றாரோ அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். வலா யுதுலமூன நகீரா, ஒரு அணு அளவும் அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்ற சூரா நிசா 124வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், நபியே நீங்கள் கூறுங்கள், நான் எனது இறைவனுக்கு நான் மாற்றம் செய்து விட்டால் அவனுடைய கடுமையான தண்டனையை நான் பயப்படுகின்றேன் என்கின்ற சூரா அன்ஆம் 15வது வசனத்தையும் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவர் ஒரு அணுவளவு நன்மை செய்கின்றாரோ அதை அவர் கண்டு கொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதனையும் கண்டு கொள்வார் என்கின்ற சூரா ஜல்சலா வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த நன்மை தீமை சம்பந்தமான இறை வசனங்களை இமாம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். எனவே நன்மை தீமை என்பது அது அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் செய்வதற்கும் தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ்
கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை செய்கின்ற பட்சத்திலே நாங்கள் முஃமின்களாக செய்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு அதற்குரிய பரிசாக சுவர்க்கத்தை தருகின்றான். எனவே ரமதான் மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த ரமதான் மாதத்திலே அதிகமான நன்மைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒன்று சேர்த்து தந்திருக்கின்றான். அவைகள் செய்வதன் மூலமாக அதிக நன்மைகளை ஈட்டிக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அந்த மாதத்திலே அதிகமான பர்லான வணக்கம், அதே போன்று மேலதிகமான நஃபிலான வணக்கங்கள், அதே போன்று அந்த மாதத்திலே ஜக்காத் வழங்குவது, அதே போன்று அந்த மாதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹு தாலா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற அமல் அல் ஹஜ்ஜுல் அஸ்கர், சிறிய ஹஜ் என அழைக்கப்படுகின்ற அந்த ரமதான் மாதத்தின் உம்ராவாக இருக்கின்றது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உம்ரத்துன் ஃபீ ரமதான் தஅதிலு ஹஜ்ஜத்தன். ரமதான் மாதத்திலே செய்யப்படுகின்ற உம்ரா அது ஒரு ஹஜ்ஜிக்கு சமனாக இருக்கின்றது. அவு ஹஜ்ஜத்தன் மஇ, அல்லது என்னோடு சேர்த்து செய்கின்ற ஒரு ஹஜ்ஜிக்கு பகரமானதாக அந்த உம்ரா இருக்கின்றது என்கின்ற புகாரி முஸ்லிமிலே வருகின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை இமாம் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். எனவே ரமதான் மாதத்து உம்ரா என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு உம்ரா, ஒரு ஹஜ்ஜுடைய தரத்திலே வைக்கப்படுகின்ற ஒரு உம்ராவாக அந்த ரமதான் மாத உம்ரா இருக்கின்றது. எனவே இந்த ரமதான் மாதத்திலே அதிகமான நன்மைகள் ஒன்று சேர்த்து தரப்பட்டிருக்கின்றன. நல்ல காரியங்கள், சதக்கா வழங்குவது, அதே போன்று நன்மையை ஏவுவது, தீமையை விட்டும் தடுப்பது, அதே போன்று பலவிதமான திக்ருடைய வணக்க வழிபாடுகள், அதிலும் குறிப்பாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகின்ற மிகவும் மகத்துவமிக்க திக்ரு இந்த ரமதான் மாதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தை எங்களுக்கு ஒரு நன்மாராயமாக கூறுகின்றார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ்க்கு வந்திருக்கின்றது, கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிர் யௌமின் மின் ஷஅபான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய இறுதி நாளிலே எங்களுக்கு ஒரு குத்பாவை நிகழ்த்தினார்கள். யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம். மனித சமூகத்தினரே, உங்களுக்கு ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதம் உங்களை நெருங்கி விட்டது. ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதம். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது. ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன், அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை ஒரு ஃபர்லாகவும், வகியாம லைலிஹி ததவ்வுஅன், அந்த இரவிலே நின்று வணங்குவதை ஒரு நஃபிலான வணக்கமாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் என்கின்ற அந்த ஹதீஸை இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆனாலும் இந்த ஹதீஸுடைய தரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பல உலமாக்கள் இந்த ஹதீஸ்ல வருகின்ற இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்கின்ற விடயத்தை உலமாக்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. இந்த ஹதீஸிலே வருகின்ற ஒரு விடயம் தான், வமன் அத்தா ஃபீ ஃபரீலத்தன் கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா ஸவாஹு. இவர் இந்த மாதத்திலே ஒரு ஃபர்லான வணக்கத்தை செய்கின்றாரோ அவர் 70 ஃபர்லான வணக்கங்களை செய்ததாகவும், அதே போன்று ஒரு நஃபிலான வணக்கங்கள் செய்கின்ற போது அது ஃபர்துக்குரிய தரம் என்கின்ற விடயமும், அதே போன்று இந்த மாதத்தின் இந்த ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடையதும், ஆரம்ப 10 ரஹ்மத்துக்குரியதும், அதே போன்று 2வது 10 மக்ஃபிரத்துக்குரியதும், 3வது 10 நரக விடுதலைக்குரியதும் என்கின்ற விடயங்கள் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்படுகின்றன. ஆனாலும் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்கின்றதை உலமாக்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே ரமதான் மாதத்து நோன்பு என்பது அல்லாஹு தாலா, நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம், ஃபஇன்னஹு லீ இல்லா ஸௌம ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். நோன்பு அது எனக்குரியது, நான் அதற்குரிய கூலியை நான் வழங்குகின்றேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே ரமதான் மாத நோன்பு, அதே போன்று நோன்புக்குரிய நன்மை என்பது அது அல்லாஹு தாலா தனித்துவமாக அல்லாஹ் பன்மடங்காக தருகின்றான் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். எனவே அந்த ஹதீஸ்களை எங்களுக்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தும், அதே போன்று மக்ஃபிரத்தும், அதே போன்று நரக விடுதலையும் அது அந்த ரமதான் மாதத்தின் எல்லா நாட்களிலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனால் இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்ற அந்த அறிவிப்பு அது பலவீனமானது என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு ரஹ்மத்தை ஒரு முதல் 10க்கும், அதே போன்று மக்ஃபிரத்தை 2வது 10க்கும்,
அல்லது நரக விடுதலையை 3வது 10க்கும் என்று எங்களுக்கு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாட்களிலும், ரமதானுடைய நாட்களிலும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் அதே போன்று நரக விடுதலையும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமதான் மாதம் என்பது அது குர்ஆனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. எனவே அல் குர்ஆன் இந்த மனித சமூகத்திற்கு அது அருளப்பட்ட ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அந்த அல் குர்ஆன் எங்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு நோய் நிவாரணியாகவும், அதே போன்று எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும், அதே போன்று எங்களுடைய உள்ளங்களை வழிகேட்டில் இருந்து எங்களை திசை திருப்பி நேர்வழிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க முஅஜிஸத்தாகவும் இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மா மினல் அன்பியாஇ நபிய்யுன் இல்லா கத் உஅதிய மினல் ஆயாத்தி மா மிஸ்லுஹு ஆமன அலைஹில் பஷர். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்கள் அதை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பல முஅஜிஸத்துகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் வழங்கி இருக்கின்றான். வ இன்னமா கான அல்லதி ஊதீதுஹு, ஆனாலும் எனக்கு வழங்கப்பட்ட வஹி இருக்கின்றதே அது கண்ணால் பார்க்கின்றதாகவோ அல்லது அது தொட்டு உணர்கின்ற ஒரு விடயம் கிடையாது. வ இன்னமா கான அல்லதி ஊதீத் வஹ்யன் அவ்ஹாஹு அல்லாஹு இலைய, அல்லாஹு தஆலா எனக்கு தந்த முஅஜிஸத் இருக்கின்றதே அது அல்லாஹ் எனக்கு வஹ்யாக அறிவித்த இந்த அல் குர்ஆனாக இருக்கின்றது. வ அர்ஜு அன் அகூன அக்ஸரஹும் தபஅன் யௌமல் கியாமா, அந்த எல்லா நபிமார்களை விடவும் அதிகமான கூட்டத்தை கொண்டவராக மறுமை நாளிலே நான் இருக்க வேண்டும் என நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக புகாரியிலே வருகின்ற அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முஅஜிஸத் இது அல் குர்ஆனாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முஅஜிஸத்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்கள் நிறைய முஅஜிஸத்துகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவைகள் எல்லா முஅஜிஸத்துகளும், அதே போன்று நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா முஅஜிஸத்துகளும் அந்த நபிமார்களோடு அவைகள் சென்று விட்டன. அது அந்த காலத்தோடு முடிந்து விட்டன. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முஅஜிஸத் அல் குர்ஆன் அது மறுமை நாள் வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கக்கூடியதாக, அது என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு முஅஜிஸத்தாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எல்லா காலங்களில் வருகின்றவர்களும் அந்த முஅஜிஸத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற, நேர்வழி பெறுகின்ற ஒரு முஅஜிஸத்தாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது. எனவே ரமதான் மாதம் அது நோன்பு, அது குர்ஆனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமதான் மாதம் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக இருக்கின்றது. எனவே அது அல் குர்ஆனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. எனவே அல் குர்ஆனை அதிகம் ஓதுகின்றவர்களாக, அதிலிருந்து நாங்கள் எப்போதுமே வயிறு நிரம்பாதவர்களாக, தாகம் தீராதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல் குர்ஆன் என்றும் அல் குர்ஆனோடு நாங்கள் தொடர்புடையவர்களாக அல் குர்ஆனோடு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா தெளிவுபடுத்துகின்றார்கள். லவ் அன்ன குலூபனா தஹுரத், எங்களுடைய உள்ளங்கள் தூய்மையான உள்ளங்களாக இருந்தால், ஈமான் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்ட உள்ளங்களாக இருந்தால், மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா, எங்களுடைய ரப்புடைய அந்த கலாமில் இருந்து ஒருபோதும் அவை நிறைவு பெற மாட்டாது, வயிறு நிரம்ப மாட்டாது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் அல் குர்ஆனை அவர்கள் ஓத அந்த அல் குர்ஆனை ஓதுகின்ற ஆர்வம் அவர்களிடத்திலே அதிகரிக்குமே தவிர அல் குர்ஆனை விட்டும் அவர்கள் தூரமாக மாட்டார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். வ இன்னி லஅக்ரஹு அய்யதிய அலைய யௌமுன் லா அன்துரு ஃபில் முஸ்ஹஃபி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வ இன்னி லஅக்ரஹு அய்யதிய அலைய யௌமுன் லா அன்துரு ஃபில் முஸ்ஹஃப், அல் குர்ஆனை ஓதாத ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே கடப்பதை நான் விரும்ப மாட்டேன். அல் குர்ஆன் ஒரு தொடர்பில்லாமல் ஒரு நாள் என்னை கடந்து செல்வதை நான் விரும்ப மாட்டேன் என்கின்ற அந்த அறிவிப்பை இமாம் பைஹக்கி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்தை ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக, அருட்கொடைகள் மிகுந்த ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அமைத்திருக்கின்றான். அந்த ரமதான் மாதத்தின் சிறப்புகளில் ஒன்றாக
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல் ஜன்னத லா ததஸையனு மினஸ் ஸனதி இலஸ் ஸனா லி ஷஹ்ரி ரமலான். இந்த இந்த சுவர்க்கம் இருக்கின்றதே, அது ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் ரமலான் மாதத்திற்காக அழகு பெற்று கொண்டிருக்கின்றது, அலங்கரிக்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தபரானியிலே அந்த அறிவிப்பு அறிவிக்கப்படுகின்றது. அதே போன்று புகாரிலே வருகின்ற பிரபல்யமான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா தகல ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah வ உக்லிகத் அபுவாபு ஜஹன்னம். ரமலான் மாதம் நுழைந்து விட்டால் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரிலே வருகின்றது. அதே போன்று திர்மிதியிலே வருகின்ற அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ரமலான் குல்லிகத் அபுவாபுன் நார். ரமலானுடைய முதல் இரவிலேயே நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, அதே போன்று சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதில் எந்த ஒரு வாயிலும் மூடப்பட மாட்டாது. வயுனாதி முனாதின் குல்ல லைலா, ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர், ஒரு மலக், யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை தேடுகின்றவனே நீ முன்னோக்கி வருவாயாக. வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், தீமையை தேடக்கூடியவனே நீ அந்த தீமையை விட்டும் தவிர்ந்து கொள்வாயாக என்பதாக ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு அறிவித்தல் விடுவார். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து, அந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை, நரகவாசிகள் இருந்து ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த அறிவிப்பு திர்மிதியிலே இடம்பெறுகின்றது. எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நரக விடுதலை என்பது அது இறுதி பத்துக்கு மாத்திரம் உரியது கிடையாது. எல்லா ரமலான் இரவுகளிலும் மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்கிற விடயம் இந்த சஹீஹான அறிவிப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஷைத்தான்களை என்கின்ற விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது இந்த ரமலான் மாதத்துக்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பாக்கியமாகவும் ஒரு பரிசாகவும் இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அதிகம் நன்மைகளை செய்வதற்கு எங்களிடத்திலே ஆர்வம் பிறக்கின்றது. தீய விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கும் அதே போன்று தௌபா செய்வதற்கும் உரிய ஆர்வம் இந்த ரமலான் மாதத்திலே எங்களிடத்திலே அதிகரிப்பதற்குரிய காரணம், அல்லாஹ் தஆலா அந்த மரதத்து ஷயாத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகின்றான். எனவே இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு ஒரு வழங்கப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியமாக இருக்கின்றது. எனவே அந்த மாதத்திலே நாங்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை நாங்கள் ஈட்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் ஜக்காத்துகளை கொடுக்காமல் இருந்தால் அந்த மாதத்திலே நாங்கள் ஜக்காத்துகளை, எங்களுடைய கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகளை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த ஜக்காத்தை கொடுக்காதவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த தண்டனைகள் மிகவும் கடுமையாக கூறப்பட்டிருக்கின்றன. புகாரிலே வருகின்ற அந்த அறிவிப்புகளிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயம்தான், எவர் அவருடைய ஜக்காத்துகளை கொடுக்கவில்லையோ அவருக்கு ஷுஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு கபரிலே அவருக்கு சாட்டப்படும், அது அவரை கடுமையாக தண்டிக்கும். அதே போன்று எவர் கால்நடைகளுக்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ அந்த கால்நடைகளை அல்லாஹு தஆலா அவருக்கு நரகத்திலே அவருக்கு சாட்டி அவைகள் அவரை மிரித்து அவருடைய கொம்புகளால் குத்தும் என்கின்ற விடயங்கள் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே ஜக்காத் கொடுக்காதவர்கள் ரமலான் மாதத்திலே அந்த ஜக்காத்துகளை கொடுப்பதற்கு அவர்கள் எத்தனிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அவருடைய குத்பாவின் இறுதியிலே ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள். அதுதான் தக்வாவாக இருக்கின்றது. ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத்,
ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளுக்காக அது எதனை முற்படுத்தி வைத்தது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற தக்குவாவை பற்றிய ஒரு உருக்கமான இறைவசனமாக இருக்கின்றது. வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும். நீங்கள் ஆகிவிட வேண்டாம் கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும். அல்லாஹுவை மறந்து அல்லாஹும் அவர்களை மறந்துவிட்ட கூட்டத்தினராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள், எனவே அவர்களை மறந்து விட்டார்கள். அவர்களுடைய நிலைமையை அவர்கள் இந்த மறுமைக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சேமிக்க வேண்டும் என்பதையே அவர்கள் மறந்து அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன நோக்கத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இந்த உலகத்துக்கு வந்த அன்சாகும் அன்புசகும் அவர்களே மறந்து விட்டார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவன் எந்த நோக்கத்திற்காக அவன் படைக்கப்பட்டான், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டான், அவனிடத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கம் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும். அவன் அதை மறந்து விடுகின்ற போது அவன் இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவன் போன்றும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கு அவன் படைக்கப்பட்டவன் போன்றும் அவன் நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகின்றான். அது அன்சாகும் அன்புசகும் அவர்களையே மறந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு நிலையாகத்தான் அது மனிதனுக்கு இருக்கின்றது. எனவே எவரெல்லாம் அல்லாஹுவை மறந்து வாழுகின்றாரோ அவர்களை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன். அப்படி வாழுகின்றவர்கள் அவர்கள் பாவிகள், ஃபாஸிக்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சூரா அல் ஹஷ்ரிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இது ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது. அந்த விடயத்தை கூறி இமாம் அவர்கள் அவருடைய முதலாவது ஹுத்பாவை நிறைவு செய்கின்றார்கள். இரண்டாவது ஹுத்பாவிலே ஃபத்தகுல்லாஹ பித்தமஸ்ஸுகி பில் கிதாபி வஸ்ஸுன்னா. இரண்டாவது ஹுத்பாவிலே இமாம் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் வசியத்தாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் அல் குர்ஆனையும் பட்டிப்படுத்திக் கொண்டவர்களாக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய தக்வா, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அவைகள் அல்லாஹ்வின் வேதமும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் எங்களுக்கு காட்டிய பிரகாரம் இருக்க வேண்டும். தஃபூஸு பிஸ்ஸவாப். அப்போதுதான் எங்களுக்கு நிரப்பமான கூலி கிடைக்கின்றது. வ தன்ஜு மினல் அஸாப். அதே போன்று தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வது எப்போதென்றால் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையிலே நாங்கள் கடைபிடித்து அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுக்கு உரிய கூலியும் அதே போன்று தண்டனையிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு ஒரு சரியான வழியாக இருக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் அவருடைய இரண்டாவது ஹுத்பாவிலே வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு இமாம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு வலியுறுத்துகின்றார்கள். இஸ்லாமிய நல்லடியார்களே, மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஏராளமான ஆசைகள் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். ஏராளமான இன்பங்களை அல்லாஹு தாலா வழங்கி அல்லாஹு தாலா அதை ஒரு சோதனையாக அமைத்திருக்கின்றான் என்கிற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. மனிதர்களுக்கு அலங்காரப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஹுப்பு ஷஹவாத், இச்சைகளை அவன் ஆசை வைப்பது, மினன் நிசா பெண்களிலிருந்தும், வல் பனீன் பிள்ளைகளிலிருந்தும், வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபித்தா அதே போன்று தங்க ஆபரணங்கள் இருக்கின்ற ஆசை, வல் கைலில் முசவ்வமா அதே போன்று பெருமதியான குதிரைகள், இவைகள் மனிதனுக்கு ஆசையா இருக்கின்றது. வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் அதே போன்று கால்நடைகள், அதே போன்று பயிர்கள், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு இவைகளை ஆசை கொள்வது அவனுக்கு ஒரு அலங்காரமாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்று அந்த காலத்திலே குதிரையை கூறியது போல் இந்த காலத்திலே வாகனங்களை, சொகுசு வாகனங்களை ஒரு மனிதன் ஆசை வைக்க இங்கு குறிப்பிடலாம். எனவே உலகத்திலே இருக்கின்ற அந்த சுகபோகங்களை ஒரு மனிதன் நேசிப்பது அவனுக்கு ஒரு சோதனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப்.
ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا அல்லாஹ் தஆலா அந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு ذَلِكَ مَتَاعُ الدُّنْيَا அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்பமான பொருளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலகத்திலே மனிதன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா விடயங்களும் அது அல்லாஹ்வின் பார்வையிலே ஒரு அற்பமான ஒரு பொருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا இது இந்த உலக வாழ்க்கையின் இந்த சொற்பமான இந்த உலக வாழ்க்கையின் ஒரு சொற்பமான பொருளாகும். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப் அல்லாஹ்விடத்திலேதான் ஹுஸ்னுல் மஆப் ஒரு அழகிய மீட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் இம்ரானிலே 14வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா இன்பங்களும் சுகபோகங்களும் அது ஒரு அற்பமான பொருளாகவும் அல்லாஹ் எங்களுக்கு மறுமையிலே வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கம் தான் அது மிகவும் பொறுமதியான ஒரு அழகிய ஒதுங்கும் தலம் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிடுகின்றார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன் இந்த துன்யா இருக்கின்றது அது அழகான ஒரு பச்சை நிறமான செழிப்புடையதாக இருக்கின்றது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா அல்லாஹு தாலா அந்த துன்யாவிலே உங்களை வாழ வைத்திருக்கின்றான். ஃபல்யன்துர் கைஃப தஅமலூன் ஃபயன்துரு கைஃப தஅமலூன் நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகின்றீர்கள் அமல் செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான். வத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா நீங்கள் இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா பெண்களையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவ்வள ஃபித்னதி பனி இஸ்ராயில் கானத் பின் நிசா பனு இஸ்ரவேலர்களுடைய ஆரம்ப ஃபித்னா அது பெண்கள் மூலமாக இருந்தது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனவே உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் மூழ்கி இந்த மறுமையை அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய சோதனையாக இருக்கின்றது. கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை வாழ வைத்து நீங்கள் எவ்வாறு அமல் செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான். எங்களுக்கு ஒரு சோதனை தளமாக இந்த உலகத்தை வைத்திருக்கின்றான் என்பதை முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அழிந்து செல்லக்கூடிய ஒரு சொகுசாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமதான் மாதம் என்பது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மீட்சி பெறுவதற்கு ஒரு உரிய மாதமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை இமாம் அவர்கள் வலியுறுத்தியவர்களாக 2வது ஹுத்பாவை நிறைவு செய்கின்றார்கள். நாங்கள் என்ன விடயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அதே போன்று எங்களை நெருங்கி இருக்கின்ற இந்த ரமதான் மாதத்தை உரிய முறையிலே நாங்கள் கழித்து அதிலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்று அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லடியவர்களாக அதே போன்று ரமதான் மாதத்தை அல்லாத காலங்களிலும் அந்த தொடர்போடு நாங்கள் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.